ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்கு நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸஸ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து இங்கே எங்களுக்கு 3 நாள் வந்து மார்க்கெட் போடுவாங்க. புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயித்துக்கிழமை. அப்போது வெள்ளிக்கிழமையில தான் வந்து இந்த மெட்டீரியல் இதெல்லாம் வச்ச மாதிரி மார்க்கெட் போடுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு 3 மீட்டர், 2 மீட்டருன்னு சொல்லிட்டு எடுத்துப்பேன். டாப்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டரே கரெக்டாக இருக்கும். அது ஃபுல் ஹேண்ட்லாம் வச்சு தைக்கிறீங்கன்னா ஒரு 2 மீட்டர் கரெக்டாக இருக்கும். அதுவும் மீடியம் சைஸுக்கெல்லாம் ஓகே தான். லாங் மேக்ஸிக்கு தைக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீட்டர் நல்லா வந்து கரெக்டாக இருக்கும். அதுவும் மீடியம் சைஸுக்கு. இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிற இந்த 3 டாப்ஸுமே வந்து ஜீன்ஸ்க்கு போட்டுக்கலாம். பலெசோ பேண்ட்டுக்கு இதுக்கெல்லாமே இது வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டில் நாடெல்லாம் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு ஃப்ரீ லூஸ் இதில் டைப்பில் டாப் தைச்சிருந்தேன். இந்த மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சில்னஸோடு இருக்கிற நல்ல ஒரு மே தின் காட்டன் மெட்டீரியல் தான் இதெல்லாம். இப்போது இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா ஆலியா கட் மாடலில் டாப்ஸ் தைச்சிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வி ஷேப்பை எடுத்து கட் பண்ணி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்கும் பார்த்திங்கன்னா வி ஷேப் நெக்கை கொடுத்து பின்னாடி வந்து ஒரு யூ ஷேப்பில் நான் வந்து பேக் நெக் கொடுத்து நாடாலாம் வச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த லீஃப் டைப்பில் ஒரு பேட்டர்ன் இருந்ததுனால அதுவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மெட்டீரியலு. இதுவும் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் வந்து 2 ஈரோ கிட்ட நான் வாங்கியிருந்தேன். ஸோ 2 மீட்டர் வாங்கியிருந்தேன். 2 மீட்டருக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. டாப்ஸ் தைக்கிறதுக்கு மீடியம் சைஸ் இது. இந்த மேக்ஸி பார்த்திங்கன்னா நல்லா லாங் கவுன் அம்பர்லா டைப் கட் பண்ணிவிட்டு கையில் நல்லா பஃப் வச்ச மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து வி ஷேப் வச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த சம்மருக்கெலாம் இது வந்து போட்டால் சூப்பராக இருக்கும். இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்ல லாங் கவுன் இது. வி ஷேப் ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டு நல்லா பஃப் கை வச்ச மாதிரி இது ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா லேயர் கட் கொடுத்து லேயராக கட் பண்ணேன். அதில் நல்லா ஃப்ரீல் வச்ச மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தது தான் அந்த க்ரீன் கலர் மேக்ஸி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.